என்னோட 100 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 7. காலையில் எழுந்து வெயிட் செக் பண்ணேன். வெயிட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லை. எல்கார்னிட்டனை போட்டு ஜிம்மு கிளம்பிட்டோம். இன்றைக்கி ஜிம்மில் வந்து பேக் டே. ஸோ லேட் மசில் ட்ரெயின் பண்ணோம். ஒரு 6 வேரியேஷன் லேட் மசிலில் ட்ரெயின் பண்ணிட்டு கார்டியோ ஒரு 20 minutes பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து மாடியில் பார்த்தா ஒரே பனியாக இருக்குது. என்னன்னு பார்த்தா எங்கள் அப்பாவும் அம்மாவும் பெருக்கின்னு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா பீன் பேக்கை வந்து நாய் ஃபுல்லாக கடிச்சு காலி பண்ணிடுச்சு. அப்படியே நானும் அவங்க கூட சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு கீழே வந்து வே ப்ரோட்டீன் ஒரு ஸ்கூப் போட்டு குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்கிம்டு மில்க்கு, ப்ரோட்டீன் ஓட்ஸ் ஒரு 50 கிராம், ரெட் பனானா, ஐஸ் கியூப்ஸ் போட்டு நல்லா அரைச்சி ஒரு ஷேக் மாதிரி ரெடி பண்ணி குடிச்சு இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து மில்லின்ற ஒரு பிராண்ட்லேருந்து நல்லா ஹை ப்ரோட்டீன் வீட் தான் ட்ரை பண்ண போகிறேன். அதில் ஒரு 60 கிராம் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா டோ மாதிரி ரெடி பண்ணி ஒரு 15 minutes மூடி போட்டு அப்புறம் சோயா ஒரு 50 கிராம் எடுத்து அதை பாயில் பண்ணி அதில் மசாலா போட்டு கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஏர் ஃப்ரையரில் போட்டு நல்லா ஒரு 12 minutes 160 டிகிரியில் வச்சு எடுத்தால் பயங்கர கிறிஸ்பியாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் சப்பாத்தி கூட நல்லா ஒரு சாஃப்டாக தான் வந்திருக்கு. வேணும்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் க்ரீக் யோகட்டும் டொமேட்டோ சாஸும் போட்டு அதில் சோயா, அதுக்கப்புறம் ஆனியன், அதுக்கப்புறம் லெட்யூஸ், அப்புறம் சால்ட்டு போட்டு ஒரு ஷவர்மா மாதிரி ரெடி பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் டேக்கோஸ் மாதிரி வந்துச்சு. ஆனால் டேஸ்ட் என்னமோ நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஈவினிங் ஒரு க்ரீன் டீ. டின்னருக்கு நானே ஒரு ரெசிபி கிரியேட் பண்ணேன். இது ஒரு ஹை ப்ரோட்டீன் ரெசிபி, வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கடலை மாவு ஒரு 50 கிராம், ஹை ப்ரோட்டீன் பன்னீர் 100 கிராம், அப்புறம் ஆனியன், அப்புறம் கேரட், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சா இந்த மாதிரி வந்துடும். இதை அந்த மாவோட போட்டு கலந்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணால் ஒரு தோசை கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதை வந்து எடுத்து பேனில் ஊற்றி நல்லா தோசை ஊற்றுற மாதிரி ரெடி பண்ணிக்கணும். கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கள். ஆயில் ஒரு 2 ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இதுக்கு சைடிஷ்க்கு வந்து க்ரீக் யோகட், அதில் சால்ட், சில்லி பவுடர் போட்டு மூக்காடில் வச்சு சாப்பிட்டு பார்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுதான் இன்றைக்கி நான் சாப்பிட்ட ஒரு கேலரிஸ். ஓரளவுக்கு கரெக்டாக தான் சாப்பிட்ருக்கேன். நாளைக்கும் இதே மாதிரி சாப்பிட ட்ரை பண்ணுறேன். டே 8 பார்க்கலாம்.